ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ணியிருக்கோம். குளித்துறையில் இது வந்து 4வது நர்சரி கார்டன் விசிட் பண்ணுறோம். இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடிகள் இருக்குது, பழச்செடிகள் இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். விஜயகுமார் நர்சரி கார்டன் நம்ம ஆல்ரெடி அந்த பக்கம் ஒரு நர்சரி கார்டன் இருக்குது, அந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணிட்டோம். அந்த நர்சரி கார்டனில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பிளான்ட்ஸு சேம் பிளான்ட்ஸும் இருக்குது, வித்தியாசமான பிளான்ட்ஸும் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன வகையான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விஜயகுமார் நர்சரி கார்டன், கோட் ரோட், குளித்துறை. எல்லாமே அதே சேம் ரோவில் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு நர்சரியாகவே இருக்கும். இங்கே வந்து வாவுலி எக்ஸிபிஷனுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடியாக்கியாச்சு. பாருங்கள், கலர்ஃபுல் ரோசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே என்ன கலர் இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது. இப்போ மஞ்சள் ஆரஞ்சு ரோஸு இந்த மாதிரி கலர்ஸ், அப்புறமா வந்து டபுள் கலர்ஸு, அதில் வந்து பெரிய பூவாக பூக்கிறது, சின்ன பூவாக பூக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ரோஸஸ் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த ரோஸை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ரோஸஸாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து 30 rupees ரோஸ் தான். எல்லாமே நிறைய பல்காக இருக்குது. அப்புறமா ஸ்டார்டிங்கில் வந்து மல்லிகை செடி வச்சுருக்காங்க, முல்லை செடி 40 rupeesக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் பிச்சி செடி 40 rupees. எல்லாமே பெரிய பெரிய செடியாக தான் இருக்குது. அடுத்ததான் வந்து தெத்தி செடியில் வந்து குத்து வெரைட்டி, அப்புறமா இந்த எல்லோ கலரில் பூ பூக்கிற பிளான்ட் வச்சுருக்காங்க. அப்புறமா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டாக இருக்குது. பாருங்கள், பூ பார்க்குறதுக்கு செமையாக சூப்பராக இருக்குது. இந்த கிரேப்ஸு பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா குரோட்டன் வெரைட்டி, இது வந்து 30 rupeesக்கு வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட்டெல்லாம் 80 rupeesக்கு வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டெப் வந்து 70 rupeesக்கு ரோஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா இது ஒரு பிளான்ட்டு, இந்த பூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதில் வந்து நிறைய கலர் கலெக்ஷன்ஸு உண்டு. இது வந்து ஒரு ப்ளூ மாதிரி கலரில் இருக்குது. என்கிட்ட வந்து இது பிங்க் கலர் இருக்குது. அப்புறமா வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ் கலெக்ஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஒயிட் கலரு பன்னீர் பட்டன் ரோஸு. இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதுலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து வச்சு நிறைய பிளான்ட் ரெடி பண்ணி எடுக்கலாம். அப்புறமா வந்து 120 rupeesக்கு பெரிய பாட்டில் ரோஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது. டபுள் கலர் ரோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நமக்கு நல்ல பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான். வெல்வெட் ரோஸு, டபுள் கலர் ரோஸ் எல்லாமே. அப்புறமா பாட் செக்ஷன் வச்சுருக்காங்க, இன்டோர் பாட்டு, நம்ம நார்மல் யூஸுக்கு தேவையான பாட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஒயிட் ரோஸ் நாட்டு ரோஸ் தான், நம்ம வந்து இன்றைக்கி பூத்துனா நாளைக்கு உதிர்ந்துடும், அந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான். இதுவுமே பெரிய பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்காங்க. பன்னீர் பட்டன் ரோஸ் தான் பெரிய பெரிய பிளான்ட் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு செக்ஷன் வெளியே, இன்னும் நமக்கு உள்ளே போகும்போது இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. நிறைய பூக்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஜெர்பரா வச்சுருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் கலெக்ஷன். இது 120ன்னு சொன்னாங்க. அப்புறமா இதெல்லாம் குரோட்டன் வெரைட்டி கலெக்ஷன்ஸு. அப்புறமா வந்து நம்ம அகத்துக்கீரை 50 rupeesக்கு வச்சுருக்காங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள், சீத்தாப்பழம், மாதுளை செடி, வெண்ணெய்ப்பழம் 350 வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பழம்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து 250 போட்டிருக்காங்க. ஆனால் பட் வந்து என்ன நேம் மென்ஷன் பண்ணலை. நேம் எல்லாம் வந்து என்ன தான் போர்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷனுக்கு வரும்போது அந்த
ஃப்ரூட்டோட நேமோட தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், பெரிய பாட்டில் வந்து பன்னீர் பட்டன் ரோஸு, ஒயிட் கலர் ரோஸ் இன்னுமே உள்ளே இன்னும் நிறைய இருக்குது, பல்காக குவான்டிட்டியாக இருக்குது. இது வந்து பூ இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க, நிறைய பிளான்ட்ஸு. பூ கம்மியாக இருக்கிறதெல்லாம் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் இந்த ரோஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போவுமே பூ இருக்கும். அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள் பெருசு வந்து 150க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி ஒத்த வெரைட்டியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அப்புறம் எலுமிச்சை இருக்குது, காயோடே இருக்குது. அப்புறமா அத்தி செடி, அத்தியில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் அத்தி. பலாமரக்கன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வேப்ப மர கன்றும் வச்சுருக்காங்க. வெல்வெட் ரோஸ் தான், ஒவ்வொரு பிளான்ட்டுமே அவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறமா வந்து இது முன்னாடி ஓல்டன் டேஸ்லலாம் நம்ம வீடுகள்லாம் மேக்ஸிமம் அந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி தான் இருக்கும். அந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த வெரைட்டி ஆஃப் ரோஸ் கலெக்ஷன்ஸை வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சாச்சுன்னா எப்போவுமே நிறைய தழுத்து நமக்கு உரம் கொடுக்குறதுக்குன்னா ஃபுல்லாக பூவாகவே தான் இருக்கும். ₹120 பெரிய பிளான்ட்டாகவே வச்சுருக்காங்க அந்த ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே. இது சுற்றி ஒரு 2-3 ரோவாக வச்சுருக்காங்க ரோஸு. நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ரோஸஸாக இருக்கனால பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த குரோட்டன் வெரைட்டியில் இன்னும் வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் தெத்திப்பூவில் வந்து கொஞ்சம் பெரிய பூக்கிற தெத்திப்பூ செடி வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து தென்னங்கன்று வச்சுருக்காங்க. இது வந்து அந்த நர்சரி கார்டன்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது திரும்பியும் இந்த ரோ ஃபுல்லாமே இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் நாட்டு வெரைட்டி ரோஸ் எல்லாம் நம்ம ஒன்று வாங்கி வச்சோன்னா பெரிய மரம் மாதிரி சூப்பராக பெரிய செடியாக வளர்ந்து வந்துடும். நம்ம அதுலேருந்தே கட்டிங்ஸ் போட்டு நிறைய பிளான்ட் ரெடி பண்ணி எடுக்கலாம். எப்போவுமே பூவாக இருக்கும் நாட்டு வெரைட்டி ரோஸுகளை பொறுத்தளவில். ஒன்ஸ் பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கரெக்டான உரம் அப்புறம் க்ரூமிங் பண்ணி விடுறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோன்னா சூப்பராக தழுத்து நமக்கு கரெக்டாக பூ வந்துகிட்டே இருக்கும். வெயில் இருக்கணும், தண்ணி கரெக்டாக கொடுக்கணும், உரமும் கரெக்டாக கொடுத்தோன்னா சூப்பராக பூ பூப்பாங்க. அப்புறமா வந்து நம்ம செடி பெப்பர்னு சொல்லுவோம்ல, அதுவும் இருக்குது. குட்டி பிஞ்சு பெருசாக பெப்பர் வந்துருக்குது. ₹70 பெரிய பிளான்ட்டு தான். அப்புறம் வந்து ஆந்தூரியம் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, ரெட்டு, பிங்கு, ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரில. குட்டியாக கட்டிங்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு பூவோடு இருக்குது. பூ பார்க்குறதுக்கு நம்ம ரோஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ₹60 வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ₹70 வச்சுருக்காங்க. இது வந்து ₹50 தான் இந்த பிளான்ட்டு. அப்போ ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ரம்போட்டான் மாங்கன்றில் வந்து பெரிய கன்றெல்லாம் சைடில் வச்சுருக்காங்க. இது ஒரு நம்ம உள்ளே வரும்போது இது ஒரு சைடில் இருக்க ஒரு ரோஸ் பிளான்ட்ஸ் தான். ஓரளவுக்கு நம்ம வந்து நர்சரியை ஃபுல்லாகவுமே சுற்றி பார்த்தாச்சு. ஓரளவுக்கு இல்லை, அவ்வளோ பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் இன்னும் வரும்னு தான் சொன்னாங்க எல்லா நர்சரி கார்டன்லையுமே பொதுவாகவே. ஏன்னா நம்ம வந்து ஆடி மாதம் வந்து வாவ்லி எக்ஸிபிஷனுக்கு வந்து எப்படியும் நல்ல
பல்காக வந்து கூட்டம் வரும். ஸோ அதனால் நிறைய நியூலி கலெக்ஷன்ஸு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வரும்னு தான் சொன்னாங்க. ரோஸு வேறு வித்தியாசமான பிளான்ட்ஸ் எல்லாமே வரும்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பூன்னு பாருங்கள். எல்லாம் இந்த பிளான்ட்டோட ரேட்டுமே அதுக்கு தக்கன இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ரேட் அந்த மாதிரி சொல்லலாம். பெரிய பெரிய பிளான்ட்ஸ் அவ்வளோ பூ இருக்குது. இது ஒரு பாட் 120 தான். பெரிய பாட்டாகவும் இருக்குது. பிளான்ட்டும் பெரிய பிளான்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாவலி எக்ஸிபிஷன் போனீங்கன்னா வரிசையெல்லாம் நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். நீங்களும் பாவலி எக்ஸிபிஷனுக்கு போய் பிளான்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.